ஐயா வணக்கம் ஐயா. உங்க பேரு என்ன ஊரு? பொன்னுசாமி டாப்ஸ் காப்பி. பச்சை மலை இதுதான் பச்சை மலை. அந்த குச்சி மரவள்ளி குச்சி கிழங்கு பிடுங்கணும், அப்படி குச்சி அப்படி நடணும். இது அதான் வேலை. டக்குல தான் ஓட்டலாம். இது வந்து பாத்தி மாதிரி போட்டு இருந்தீங்களா இல்ல? அப்படியே ஏர் ஓட்டி விட்டு அப்படியே சரி அப்படியே நடலாம் அப்படியே. இது அந்த குச்சி எத்தனை அடிக்கு உடைக்கணும்? 2.5 அடிக்கு ஒன்று உடைக்கணும். இந்த குச்சி சைஸ்யா? சைஸ் தான் இருக்குது, இதே சைஸ் தான். வைக்கும்போது 1/2 அடிக்கு ஒன்று வைக்கணும். இந்த குச்சி ஒரு 1/2 அடி குச்சி துண்டு போட்டு வைக்கணும். 2.5 அடிக்கு ஒரு குச்சி நடணும். எத்தனை நாள் வளர ஆரம்பிக்கும்? ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் ஆகுனா குச்சி வந்து குறுப்பு விடும். உரம்லாம் எப்படிங்க? உரம் கீழே இருந்தால் வாங்கிட்டு வரணும். இயற்கை உரம் தான் ஒருத்தங்க இங்கே தான் கொடுக்குறாங்க. தண்ணியெல்லாம் இல்லை, மழை பெஞ்சாதான். தண்ணி மழை பெய்ய அப்புறமேல அப்படியே குறுத்து வரோம். மழை தலால விழுந்துடும். மழை பெஞ்சதுனாக்கி அப்புறமேல நல்லா தலைஞ்சு வரும். மழை அப்படி மழை தள்ளுறது அப்படியே பேர் இதுதான். அப்படி மாசத்துக்கு ஒரு நாள் பெய்யுமா? அதெல்லாம் கணக்கில் 2 மாசம் 3-4 மாசம் கழிச்சு கூட பெய்யும். 4 மாசம் இருந்தாலும் இது அப்படியே தாங்கி வளரும். அப்புறமேல மழை அடிச்சாலும் தலைஞ்சு வரும் நல்லா. அந்த 4 மாசம் வரைக்கும் இது காய்ச்சி போகாது, அப்படியே இருக்கும். காயாது. எவ்வளவு நாள் ஆகும் வளர்ந்து முடிக்கிற கட்டையா? 12 மாசம். நாங்கள் ஒரு 2 ஏக்கர் பக்கம் போட்டிருக்கோம். குச்சி இந்த வருஷம் சரியில்லை. இதெல்லாம் குச்சி இங்கே கீழே இருந்து வாங்கிட்டு வந்தோம், கொல்லிமலையில இருந்து வாங்கிட்டு வந்தோம். கொல்லிமலையில இருந்து வாங்கிட்டு வந்து இப்போ நாங்கள் நட்டு அப்புறம் இங்கே உற்பத்தி பண்ணியாச்சு. எல்லாமே இந்த மரவள்ளி கிழங்கு விவசாயம் மட்டும்? மரவள்ளி கிழங்கு இருக்குது. சோளம், முத்து சோளம் போடுறாங்க, ஒருத்தர் சோளம் போடுறாங்க. அப்புறமேல வெங்காயம் கூட ஒருத்தர் போடுறாங்க. அப்புறம் இந்த கிழங்கு அந்த ஒரு வெள்ளரி செடி நடுறாங்க. அது எல்லாருக்கும் கொஞ்சம் தண்ணீர் கிழங்கு நடுறாங்க, தண்ணியில் அவங்க நட முடியாது. அதெல்லாம் கீழே சேலம் தான் போவோம். எங்கள் ரேட்டில் இப்போல்லாம் 2 வருஷமா ஒன்றுக்குள்ள போச்சு, விலையில்லை. கிழங்கு பிரயோசனம் போச்சு. ஒரு 1000 ரூபா 1200 விற்றா கிழங்கு ஓரளவுக்கு விலை வைக்கும். 75 கிலோ ஒரு மூட்டை. ஒரு செடியில இருந்து எத்தனை கிழங்கு வரும்? கிலோ கணக்கு? ஒரு செடியில கிழங்கு பிடுங்கணும்னாக்கி ஒரு 5 கிழங்கு இருக்கும், 10 கிழங்கு இருக்கும், 2 கிழங்கு இருக்கும். நோய் கடத்தை பார்த்து அடிக்கணும். வயல் நஞ்சுக்கு எப்படி போடுறோம்? நஞ்சில் பூச்சில் மருந்து விழுதெல்லாம் அது மாதிரி பூச்சில் போடுற மாதிரி இதான் போடணும். நீங்க அப்பல இருந்து விவசாயம் தானே? ஆரம்பத்துல விவசாயம் தான். மரவள்ளி மட்டுமே இல்ல வேற விவசாயம்? இது போடலாம். நஞ்சு போட்டு வயல் போட்டிருந்தாலும் வயல் எல்லாம் பயிர் நட்டுருந்தோம். அதை போட்டுக்கிட்டப்போ இன்ஜின் போடணும். மோட்டர் இருக்கிறவங்க மோட்டர் போடுவாங்க, இல்லாதவங்க அப்புறம் இன்ஜின் போடணும். இன்ஜின் போட்டுவிட்டு நாங்களும் இன்ஜின் போட்டு தான் விளையாடுறதுல போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த முந்திரி நடுறாங்க, முந்திரி நட்டுறவங்களுக்கு அது போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லை 50 ரூபா. எவ்வளோ போதுன்னு தெரியல, 60 ரூபா போதும், எவ்வளோ போதுன்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான். நீங்க வேற விவசாயம்? இதுதான் நஞ்சு ஓட்டலாம், நஞ்சு ஓட்டலாம்.